வீடெல்லாம் விளக்கால அலங்காரம் பண்ற ஒரு அழகான நாள் தான் கார்த்திகை தீபம். அண்ணாமலைக்கு அரோகரா அப்படின்னு நெஞ்சுருக சிவபெருமான வேண்டி திருவண்ணாமலைக்கு படையெடுக்கிற பக்தர்கள் அநேகம். விளக்குகளை அடுத்து கார்த்திகை தீபம்னா நமக்கெல்லாம் பொறி உருண்டைதான் ஞாபகம் வரும். அதையும் தாண்டி தீபாவளிக்கு மிச்சம் வச்ச பட்டாசுகளை வெடிக்கிறதும் ஒரு கொண்டாட்டம். ஆனா நகர பகுதியில வசிக்கிற பெரும்பாலான மக்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் தான் மாவழி சுத்துறது. அதென்ன மாவழி சுத்துறதுன்னு கேக்குறீங்களா? வாங்க திருவண்ணாமலை மாவட்டம் மங்களம்புதூர் கிராமத்துக்கு போவோம். முதல்ல பனம்பூவை கொண்டு வந்து வெயில வச்சு காய வைப்பாங்க. காய வச்ச பூவை கொண்டு வந்து ஒரு பள்ளத்துல போட்டு எரிப்பாங்க. பனை மரத்துல ஆண் பனை மரமா இருக்கணும். அதுல மட்டுமே தான் பனம்பூ பூக்கும். பனம்பூ முழுக்க எரிஞ்சதும் அதை மண் போட்டு மூடிடுவாங்க. இப்படி மூடுறதுனால அது எல்லாமே கரியா மாறிடும். எரிஞ்சு போன கரியை எடுத்து மைய இடிக்கணும். பனை ஓலைக்கு நடுவுல இருக்க குச்சியை எடுத்து நாளா பிளப்பாங்க. மாவு மாதிரி ஆன கரித்தூளை சணல் பையில வச்சு பந்து பந்தா கட்டணும். பிளந்த இடைவெளிக்குள்ள இந்த கரிமூட்டியை வச்சு இதுக்கு கட்டுவாங்க. கிட்டத்தட்ட ராக்கெட் மாதிரி இருக்கிற இது பேரு தான் மாவழி. இந்த மாவழிய ஒரு நீல கயிறுல கட்டுவாங்க. இத பாருங்களேன், இந்த கரிப்பந்துல நெருப்பு வச்சு கொளுத்துறாங்க. அது நல்லா நெருப்பு பிடிச்ச உடனே தலைக்கு மேல எடுத்து சுத்துறாங்க. இருட்டுல இந்த மாவழிய சுத்தும் பொழுது நெருப்பு பொறி சுழல் சுழலா பறக்கும் போது அந்த காட்சியே ரொம்ப அபூர்வமா அழகா இருக்கு. கார்த்திகை தீபத்தன்னைக்கும் அதுக்கு மறுநாளும் திருவண்ணாமலை அதை சுத்தி இருக்கிற கிராமங்கள்ல இந்த வழக்கம் நெடுங்காலமா இருக்கு. தமிழனுடைய அடையாளம் தான் பனைமரம். முழுக்க அந்த பனைமரத்துல இருந்தே வச்சு தயாரிக்கிறது தான் இந்த மாவழி. தீபாவளிக்கு வெடிக்கிற பட்டாசு மாதிரி இல்லாம இந்த மாவழி ஒரு கம்ப்ளீட் ஈகோ ஃப்ரெண்ட்லி. நம்மளை விட்டு கொஞ்சமா மறைஞ்சுகிட்டு இருக்க எத்தனையோ நல்ல விஷயங்கள்ல இந்த மாவழி சுத்துறதும் ஒண்ணு.